வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 6ல புக் பேக் கொஸ்டின் 19 உடைய ஆன்சரை தான் பார்க்க போறோம். வாங்க என்ன ப்ராப்ளம் பார்ப்போம். இஃப் NaCl is doped with 10 power minus 2 mole percentage of strontium chloride, what is the concentration of cation vacancy அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது நம்ம மற்ற ப்ராப்ளம் செய்கிற மாதிரி ஃபார்முலா போட்டுலாம் செய்ய முடியாது. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு வேணும். அதாவது என்னன்னா இம்பியூரிட்டி டிஃபெக்ட், டோப்பிங்னா என்ன அப்படின்னு நமக்கு தெரியணும். அது தெரிஞ்சால் தான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இது எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். வாங்க தங்கங்களா, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா NaCl ஒரு கிறிஸ்டல் இருக்குல்ல, இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 10 பவர் மைனஸ் 2 மோல் பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ஸ்ட்ரான்சியம் குளோரைடில் என்ன பண்ணுறாங்கன்னா டோப் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்க, இதை வந்து ஸ்ட்ரான்சியம் குளோரைடு Cr2+, Cl மைனஸ், அதான் இதை ஸ்ட்ரான்சியம் குளோரைடு இருக்கக்கூடிய இதில் டோப் பண்ணுறாங்க. இப்படி டோப் பண்ணும்போது அங்கே கேட்டையான் வேகன்சி கிரியேட் ஆகுது. அதனுடைய கான்சன்ட்ரேஷன் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம டோப் பண்ணிட்டோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஸ்ட்ரான்சியம் குளோரைடு உள்ளே போய் உட்காந்துக்குன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணணும்னா ஒரு Na+ அது ரீப்ளேஸ் பண்ணும். அப்போ என்ன பண்ணுது பாருங்க, டோப் பண்ண ஆஃப்டர் டோப்பிங் அப்புறம் என்ன ஆகுது கவனித்தாங்களா, Cl மைனஸ் Na+, Cl மைனஸ் Na+. இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல போய் என்ன ஆகுதுன்னா இதை வெளியேற்றிட்டு என்ன ஆகுது அப்படின்னா இங்கே ஸ்ட்ரான்சியம் 2+ உள்ள வந்துடுது. அப்போ என்ன ஆகுது கவனிங்க, Cr2+, அடுத்து Cl மைனஸ் Na+, அடுத்து Cl மைனஸ், அடுத்து Cl மைனஸ், இங்கே Na+ இருக்காது. ஏன் சார் இப்போ சொல்கிறேன், Cl மைனஸ் Na+. ஏன் சார் இங்கே இருக்கிற Na+ வெளியே போகுது அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சோடியம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னது Na+, அது யூனி பாசிட்டிவ் அயான் தான். ஸ்ட்ரான்சியம் 2+ வந்து பார்த்தீங்கன்னா டை பாசிட்டிவ் அயான். சரிங்களா, ஒரு Na+ ரீப்ளேஸ் பண்ணிட்டு Sr2+, சார்ஜ் வருது. நமக்கு தெரியும் என்னதான் அது டிஃபெக்டாக இருந்தாலும் எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டியை மெயின்டைன் பண்ணி ஆகணும். அப்போ இந்த கிறிஸ்டலுடைய எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு Na+ வெளியே போகுது. அப்போ இங்கே எத்தனை Sr2+ வருதோ அத்தனை Na+ வெளியே போகும். சொன்ன விஷயம் புரிஞ்சா உங்களுக்கு? இந்த விஷயம் புரிஞ்சால் தான் நம்ம என்ன பண்ணணும்னா ப்ராப்ளம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது நார்மலாக இருக்கக்கூடிய NaCl கிறிஸ்டல். இதை ஸ்ட்ரான்சியம் குளோரைடு வச்சு டோப்பிங் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உள்ள Na+ ஒன்று எடுத்துட்டு Sr2+ உள்ள வந்துடுது. இது வந்து 2+ பை பாசிட்டிவ் அயான். அப்போ 2+ அயானா இருக்கு. அப்போ எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கக்கூடிய Na+ என்ன பண்ணுது வெளியே போய் இங்கே கேட்டையானிக் வேகன்சி கிரியேட் ஆகுது. என்னதுமா, கேட்டையானிக் வேகன்சி கிரியேட் ஆகுது. நம்ம கேட்டது என்னது, கால்குலேட் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் கேட்டையானிக் வேகன்சி தான் கேட்டிருக்காங்க. இப்போ எத்தனை Sr2+ உள்ள போகுதோ அத்தனை கேட்டையான் வேகன்சி கிரியேட் ஆகும். இப்போ வாங்க உள்ள போவோம், ப்ராப்ளத்துக்குள்ள போவோம். ஸோ நான் எழுதியிருக்கேன், இப்போ சொன்ன விஷயத்தை ஃபுல்லாக எழுதியிருக்கேன். என்ன அப்படின்னா ஃபார் எவ்ரி ஸ்ட்ரான்சியம் 2+ அயான் இன்ட்ரோடியூஸ்டு இன் NaCl கிறிஸ்டல் 2 Na+ ions are removed to maintain the electrical neutrality. அப்போ ஒரு Sr2+ உள்ள வந்துச்சுன்னா 2 Na+ வெளியே போகும். எதுக்காக? எலக்ட்ரிக்கல் நியூட்ரலிட்டி மெயின்டைன் பண்ணுறதுக்காக. One lattice site is occupied by Sr2+ ion and the other remains vacant. சரி, ஒன்று உள்ளே போயிடும், இன்னொன்று வந்து என்னவா இருக்கும், வேக்கண்டாக இருக்கும். அதான் சார் சொன்னீங்க, புரிஞ்சவங்களுக்கு ஒன்று உள்ளே வந்துடும், இன்னொன்று வந்து என்ன ஆகும், வேக்கண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்ட்ரான்சியம் 2+ இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் கேட்டையான் வேக்கன்சி. அப்போ எத்தனை Sr2+ உள்ள இருக்கோ அத்தனை வேக்கன்சி என்ன ஆகுன்றாங்க, கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ரைட்டு. அப்போ மோல் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்ட்ரான்சியம் குளோரைடு கொடுத்துருக்காங்க, என்ன கொடுத்துருக்காங்க, 10 பவர் மைனஸ் 2. அப்போ மோல் ஆஃப் ஸ்ட்ரான்சியம் 2+ எவ்வளோ சார் அப்படின்னா மொத்தம் 100ல், அதான் மோல் பர்சன்டேஜில் மொத்தம் 100ல் 10 பவர் மைனஸ் 2 இருக்குது. அப்போ இது எப்படி ஆகும் அப்படின்னா 10 பவர் மைனஸ் 2 பை 10 பவர் 2 அப்படின்னா இது மேலே வந்துச்சுன்னா 10 பவர் மைனஸ் 2 மைனஸ் 4ஆக மாறிடும். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் வந்து எவ்வளோனா எவ்வளோ நமக்கு 10 பவர் மைனஸ் 4. சரி, ரைட். நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் என்னதுமா, கேட்டையான் வேகன்சி. எப்போ கேட்டையான் வேகன்சி கண்டுபிடிக்க முடியும், நம்பர் ஆஃப் டிரான்சியம் அயான் எவ்வளவு இருக்குன்னு பார்த்தா தான். அப்போ நமக்கு என்ன வேணும், இப்போ நம்பர் ஆஃப் அயான்ஸ் வேணும். அப்போ நம்பர் ஆஃப் அயான்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா சார் அப்படின்னா நம்பர் ஆஃப் மோல்ஸ் இன்ட்டு அவகேட்ரோ நம்பர். அப்போ நம்பர் ஆஃப் மோல்ஸ் என்னது 10 பவர் மைனஸ் 4. அவகேட்ரோ நம்பர் என்னது 6.023 இன்ட்டு 10 பவர் 23. அப்போ என்ன ஆகும், செப்பரேட் பண்ணால் 6.023 இன்ட்டு 10 பவர் 19 அயான்ஸ் இருக்கும். அப்போ இத்தனை அயான்ஸ் இருந்துச்சுன்னா வேகன்சி எவ்வளோ இருக்குமா, நம்பர் ஆஃப் கேட்டையான் வேகன்சி எவ்வளோ இருக்கும், இதே தான் இருக்கும். அப்போ என்ன எழுதணும் அப்படின்னா நம்பர் ஆஃப் கேட்டையான் வேகன்சி இஸ் ஈக்குவல் டு என்னதுமா 6.023 இன்ட்டு 10 பவர் 19. இது நம்ம நார்மல் ப்ராப்ளம் மாதிரி என்ன பண்ண முடியாது, ஃபார்முலா அப்ளை பண்ணி செய்ய முடியாதுமா.
அதனால தான் சார் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணி இதை சொல்லியிருக்கேன். 22க்கும் ஆன்சர் பார்த்துட்டாங்களா? ஆட்டம்ஸ் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஃபார்ம் பிசிசி crystalline structure. Atom X is present in the corner of the cube and Y is at the center of the cube. What is the formula of the compound? ஸோ எக்ஸு ஒய் அப்படின்னு 2 பேர் இருக்காங்க. இவங்க என்ன டைப் வந்து பார்த்தீங்கன்னா பிசிசி டைப் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸு வந்து எங்கே இருக்காருன்னா கார்னர் இருக்காரு. ஒய் வந்து எங்கே இருக்காங்கன்னா பாடி சென்டரில் இருக்காங்க. அதான் பிசிசி பாடி சென்டரில் இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரி, ரைட். அப்போ எக்ஸு கார்னர் இருக்காங்க. அப்போ என்ன எழுதணும் அப்படின்னா எக்ஸு கார்னர் ஆட்டமாக இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி தன்னை ஷேர் பண்ணிக்கும் நமக்கு தெரியும். நம்பர் ஆஃப் கார்னர் ஆட்டம் எத்தனை பேரோட தன்னை ஷேர் பண்ணிக்கும்? 8 யூனிட் செல்ல தன்னை ஷேர் பண்ணிக்கும். இங்கே நம்பர் ஆஃப் கார்னர் எத்தனை இருக்குது? மொத்தம் 8 இருக்குது. அப்போ 8/8 இஸ் ஈக்குவல் டு 1. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன இருக்கு நமக்கு? ஒய் பாடி சென்டர் ஆட்டம். இந்த பாடி சென்டர் ஆட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது எத்தனை பேர் தன்னை ஷேர் பண்ணும்? நம்பர் ஆஃப் பாடி சென்டர் ஆட்டம் ஷேர்டு பை 1 யூனிட் செல். அது மட்டும் தான் ஷேர் பண்ணும். அப்போ மொத்தம் எத்தனை? 1/1 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ எக்ஸும் 1 ஒய்யும் 1. அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன வரும் பார்த்தீங்க தங்கங்களா? ஃபார்முலா ஆஃப் திஸ் காம்பவுண்ட் x1 y1. இல்லை எப்படி எழுதலாம் இது அப்படின்னா xy அப்படின்னு எழுதலாம். சொன்ன விஷயம் புரிஞ்சா? எக்ஸு கார்னர் இருக்குது. அப்போ அது தன்னை 8 பேரோட ஷேர் பண்ணும். அப்போ நம்பர் ஆஃப் கார்னர்ஸ் 8/8 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து 1. அதே மாதிரி ஒய் வந்து பாடி சென்டரில் இருக்குது. பாடி சென்டர் இருக்குது ஒரே ஒரு இன்சைடோட தன்னை ஷேர் பண்ணும். அப்போ 1/1 இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ ஃபார்முலா வந்து x1 y1 இல்லைனா xy அப்படின்னு வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இருந்திருக்க மாணவ தங்கங்களா. நன்றி.